வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கி எத்தனையோ பேர் நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மை அந்த கஷ்டத்திலேருந்து விடுபட முடியுமா என்றால் யார்கிட்டயோ போகிறோம், என்னென்னமோ பரிகாரம்லாம் கேட்குறோம். ஆனால் எதை செய்தாலும் வெற்றி பெற முடியல. அப்போ நம்முடைய பிரச்சனைக்கு மூல தீர்வு என்று ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அது யாராலும் சொல்ல முடியல. ஆனால் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இருக்கும். அது எப்படி தெரிந்துக்கிறது? குண்டூசி முதல் பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, சாதாரண வியாபாரி முதல் கோடீஸ்வரர்கள் வரை அவர்கள் வாழ்வில் எண்ணற்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு பேராற்றல், ஒரு சக்தி இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமி உருவாகும் பொழுது எதையெல்லாம் பெர்ஃபெக்ஷனாக ரொம்ப தெளிவாக உருவாக்கியதோ அந்த மூல வித்து, அந்த மூல சக்தி, அந்த சொல்யூஷன், அந்த தீர்வு இன்னும் பூமியிலே இருக்குது. எதை உருவாக்கியதோ அதுதான், உருவாக்கியவர்கள் தான் அதை சரி செய்ய முடியும். மனிதர்களாகிய நாம் எங்கு பிறந்தோமோ அந்த பிறந்த இடம்தான் நம்மை சரி செய்யும். அந்த வகையில் மரங்களின் மூலமாக, விருட்சங்களின் மூலமாக நாம் பிறந்தோம். நம்முடைய பிறப்பு ஆகாயத்தில் இருந்து காற்றுக்கு வந்து, காற்றில் இருந்து நெருப்புக்குள் வந்து, நெருப்பிலிருந்து நீர் வழியாக பூமியில் மழையாக கீழே விழுந்து எழுந்து, மரங்கள் செடி கொடிகள் வழியாக காய் கறி கனியாக நாம் உயிர் பரிணாமம் பெற்று, பிறகு தந்தையின் வயிற்றில் உணவாக போய் சேர்ந்து 2 மாத காலம் தங்கியிருந்து, பிறகு நம்முடைய தாயின் வழியாக தந்தையின் விதையானது பயணப்பட்டு கருவாகி உருவாகி திருவாகி பூமியில் மலர்ந்து நாம் அப்படித்தான் பிறந்தோம். மனித சுழற்சி இப்படித்தான். அப்போ மனிதனுக்கு வரக்கூடிய வாழ்வில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள், ஆசைகள், ஏன் பல பிறவியிலே நாம் செய்திருக்கக்கூடிய தீவினைகள், இவைகளை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் அடிப்படை உண்மையை ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். முன்காலத்திலெல்லாம் மக்கள் இயற்கையைத்தான் கடவுளாக பாவித்து வழிபட்டு வந்திருக்கிறாங்க. நீர், நெருப்பு, ஆகாயம் என அனைத்தையும் இறைவனாகவே கருதியவர்கள். ஆலயங்களில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்தல விருட்சங்கள், அவைகள் எல்லாம் கடவுளின் அவதாரங்கள். அந்த அவதாரங்களாக கருதி தான் அந்த மரங்களை வழிபட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சம் அந்த தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கும். நம்பிக்கை இதுதான் பிற்காலத்தில் இயற்கை வழிபாடு என உருமாறியது. ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்களின் அடியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும், உச்சி பகுதியில் சிவன் குடியிருப்பார் என்று சொல்லுகிறார்கள். அந்த மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் அவர்களால் படைக்கப்பட்ட தேவதைகள் வந்து வசிக்கிறார்கள். தெய்வங்கள் அந்த மரத்தில் காலை பொழுதில் தங்கியிருக்கிறார்கள். அதே நேரம் மாலை பொழுதில் அவர்கள் சென்ற பின் சித்தர்களும் யட்சர்களும் அதில் வந்து தங்கியிருக்கிறார்கள் என்று கருட புராணம் சொல்கிறது. மர வழிபாடு என்பது காலங்காலமாகவே இருந்திருக்கு. அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் போனது. இந்த யுகத்தில் நமக்கு நல்ல குருமார்களும் பெரியோர்களும் இதை சொல்லவில்லை. ஆனால் இந்த உலகம் யாருடைய மனதிலாவது புகுந்து இந்த மர வழிபாட்டை ஊக்கப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் என்னுடைய ஆழ்மனதில் பல ஆண்டுகளாக இந்த விருட்ச வழிபாடையும் விருட்சங்களை பற்றிய ஆராய்ச்சியும் தேடி வருகின்ற பொழுது எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மரங்கள் தெய்வங்களோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லியிருந்தேன். சில தெய்வங்கள், சில மரங்கள் சில தெய்வங்களுக்கு உகந்ததாக இருக்கிறது. இப்போ விநாயகருக்கு உகந்ததாக அரச மரம், மாரியம்மனுக்கு உகந்ததாக வேப்ப மரம், சிவபெருமானுக்கு கடம்ப மரம் அல்லது வில்வ மரம், அதே போல் தத்தாத்திரேயர் மற்றும் மகாலட்சுமிக்கு நெல்லி மரம். இப்போ பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி அந்த முருகன் ஆலயத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லி மரம் தான் ஸ்தல விருட்சம். இன்றைக்கி பல ஆலயங்களெல்லாம் வில்வம்,
வன்னி மரமே ஆலயத்தினுடைய தலவிருட்சங்களாக இருக்குது. அதுபோல் பல பெருமை கொண்டது பனைமரம். இலங்கையில்தான் முருகப்பெருமானின் மனைவியான வள்ளி தேவியும் வேடர்களால் வளர்க்கப்பட்டவள் என்கிற புராணத்தோடு பனைமரத்தின் அடியில்தான் முருகனும் வள்ளியும் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே வேடர்கள் பனைமரத்தை வணங்கியதன் மூலம்தான் முருகப்பெருமானை வணங்கி வந்தவர்கள் என்று புரிகிறது. அந்த பனைமரம் முருகனுக்கு உகந்தது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பனைமரத்தடியில் போய் நாம் அமர்ந்து அங்கு வழிபாடாக இருந்தாலும் பிரார்த்தனையாக இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சொல்லி வழிபட்டால் இன்றும் மனிதனை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய இது பனைமரம்தான். அதனால் இந்த பனைமரத்துக்கு ராஜவம்சம் என்றே பெயர் உண்டு. நம்முடைய தமிழ்நாட்டில் திருப்பனந்தாள், திருப்பனங்காடு, திருப்பனையூர், திருமலல்பாடி, திருக்குறுங்குடி இந்த மாதிரி இடங்கள்லாம் பனைமரம் தான் ஸ்தல விருட்சம். ஆகையினால் பல ஆலயங்களில் உள்ள மரங்களில் எல்லாம் தெய்வங்கள் தான் குடியிருக்கு. ஒரு கோயில் சரியாக பராமரிக்கலைன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தெய்வத்தினுடைய சக்தி கோபுர கலசத்துக்கு போயிடும். மறுபடியும் 12 வருஷம் அந்த கோபுர கலசத்தில் அந்த கோயிலுக்கு திருப்பணி நடக்கலை அப்படின்னா அங்கே இருக்கிற திவ்ய பேராற்றல் அந்த கோவில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மரம் அந்த ஸ்தல விருட்சத்துக்கு போயிடும். இப்படி எல்லாமே ஒரு விதியை நிர்ணயிக்கும் வகையில் இருக்குது. தெய்வங்களுடைய அவதாரங்கள் எல்லாம் மரங்கள். அதனால் நம்ம விதியை நிர்ணயிக்கக்கூடிய நட்சத்திரங்களின் அதிபதிகள் அந்த தேவதைகள்லாம் வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் மரங்கள் தான். இது அறியாமலேயே நாம் மறந்து போனோம். வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் போன்ற 3ஐயும் மட்டுமே தெய்வீக மரங்களாக கருதி மக்கள் வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அதிகமாக பல மரங்களை பற்றி மக்கள் உணரவில்லை. அப்போ நட்சத்திரங்களுடைய அதிபதிகளுக்கு ஒரு மரங்களை சுற்றி இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு உரிய அதிபதி அதுக்குன்னு உள்ள தனிப்பட்ட மரத்தில் தான் வசிக்குமானா ஆம். இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரம் பூமியோடு ஏன் தொடர்பு வரணும்? இந்த பூமிக்கும் அந்த ஆகாயத்திற்கும் நட்சத்திரத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கு என்ன தொடர்பு? உயிரினங்கள் நலமாக வளமாக வாழணும். அவைகள் மேலே இருந்து தரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் மூலமாக மனிதனுக்கு நன்மையும் தருகிறது, தீமையும் தருகிறது. ஆகையினால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போதே பரபிரம்மம் என்கிற சக்திகள் இருந்து முதல்ல வெளிவந்தவங்க 3 கடவுள்களான பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் என்பார்கள். அப்போ இறைவன் படைத்துட்டு வானத்தில் எத்தனையோ நட்சத்திரம் கோடி இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள் தான் அதனுடைய கணம் கூட்டம். அந்த அதிபதிகள் தேவதைகள் எல்லாம் உருவான பரபிரம்மம் அதனுடைய சக்தியை பூமிக்கு அனுப்பி அதை விசேஷமான மரங்களிலே தங்கி அவைகள் மனித குலத்திற்கு நன்மை தரும் வகையில் பல கதிர்வீச்சுக்களை கொடுத்து மனிதர்களை காப்பாற்றுகிறது. இப்படியாக இந்த பூலோகத்திற்கு வந்து தங்கி மனிதகுல மேம்பாட்டுக்காக வழிகாட்டுமாறு உபதேசிக்கப்பட்டு கடைசியில் அந்த தேவதைகள் வந்த வேலை முடிஞ்ச பிறகு திருப்பி மேலுலகத்திற்கே சென்று விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஜீவசக்திகள் அந்த தேவதைகள் தங்களுடைய சுவாச உணர்வுகளையும் தன்மைகளையும் அந்த மரங்களினுடைய இலைகள் மூலமும் மரங்களின் மரப்பட்டைகள் மூலமும் தந்ததினால் இன்றும் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தெய்வங்களும் பூலோகத்தில் வந்து பல்வேறு அவதாரங்களில் தங்கியிருந்த போதெல்லாம் அவர்கள் மரங்களின் அடிகளில் தங்கியிருந்தே தபம் செய்து ஏன் தெய்வங்களே தன்னுடைய சாபங்களை எல்லாம் விலக்கி கொண்டார்கள். இப்போது தெரிஞ்சிருக்கும் அந்த மரங்களினுடைய மகத்துவம். ஆகையினால மரங்களுக்கு காந்த சக்தி அதிகம் உண்டு, அவற்றுக்கும் ஜீவசக்தி அதிகம் உண்டு. அந்த ஜீவசக்திகளை அந்த மரங்கள் அவற்றின் வேர்பகுதி வரை அழியாமல் வைத்திருக்கும். வேரும் வளர வளர அந்த ஜீவசக்திகளும் பெருகி கொண்டே இருக்கும். அதனால தான் தெய்வங்கள் பூமிக்கு வந்து தவம் இருந்த நிலையில் தமது சக்திகளை மரங்களுக்குள் விட்டு சென்றார்கள். அந்த சக்திகளை அந்த மரங்கள் தன்னுள் அடக்கி வைத்திருக்கின்றன. இப்பொழுது ஒருவர் விருட்சம் போல் வளர வேண்டும் என்பார்கள். ஒருவரை வாழ்த்தும் போது உன் பெருமை விருட்சம் போல் வளர வேண்டும் என்பார்கள். நட்சத்திரங்களும் அவற்றுக்கான மரங்களும் படைக்கப்பட்ட பிறகு பஞ்சபூத சக்திகளை உள்ளடக்கி மனிதர்களை 27 தன்மைகளாக பிரித்து
அவர்களது அணுக்களோடு இந்த ஜீவ அணுக்களும் ஒன்று சேர்ந்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு மனிதர்களுடைய உடலிலும் ஒரு ஒளி உடம்பு இருக்கும். அதை ஆரோ என்று சொல்கிறார்கள். இந்த ஜீவசக்தியான சுவாச உணர்வுகளும் தன்மைகளும் கிரகங்களினால் மனிதன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவன் ஒரு குறிப்பிட்ட மரத்தடியில் போய் சேர்ந்தால் அவன் நல்லமடைகின்றான். இப்போ சில பேருடைய ஜீவசக்தியானது அழிய துவங்கி அவர்களுடைய உடம்பில் பாவாத்மாக்கள் அவர்களை சுற்றி திரியும். மனிதனுடைய உடம்பில் ஒரு கவசம் இருக்கிறது, அதுதான் ஒளி கவசம். இறைவனும் மனிதனும் ஒருவரே. அதனால் இறைவனிடத்தில் எப்படி ஒளி அலைகள் இருக்கிறதோ, ஒளி கதிர்கள் இருக்கோ, அதற்கு ஆரோ என்று சொல்வார்கள். இப்போ தீய கிரகங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுடைய ஒளி அலைகள் அழிந்து போய் அந்த உடலை இழந்த ஆவிகள், பூதங்கள், பேய்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை தாக்கும். அவனால் நிலை குலைந்து போய்விடுவான். அதனால் உண்மையான சுவாச உணர்வையும் தன்மைகளையும் பாவாத்மாக்களால் சூழப்பட்டு அழிச்சிடும். அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு கூட மரங்கள் பயன்பட்டு இருக்கின்றன. இப்படி தீய சக்திகள், அதுபோல் செய்வனை கோளாறுகள், மனிதனுடைய கிரக பீடைகள் மூலமாக மனிதன் அழிவை நோக்கி போகின்ற பொழுது மரங்கள் தான் பலவரை காப்பாற்றி இருக்கிறது. இந்த ஜீவசக்திகளை கொண்ட தேவதைகள் எந்த மரத்தில் குடியிருக்குமோ அவற்றின் ஜீவசக்திகள் அந்த மரத்திலிருந்து தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மரத்தின் அடியில் போய் அமர்ந்தால் போதும். அதனால தான் தெரிந்தோ தெரியாமலேயோ மரங்களை அடியில் வைத்து கோவில்களை கட்டி அங்கு வந்து தங்கியிருக்கிற பொழுது அந்த மரங்களினுடைய உணர்வுகளை பெற்று அவர்களையும் அறியாமல் இருந்திருக்கிறார்கள். இப்படியாக நம்முடைய பாவங்களை குறைக்கும், நம்முடைய ஜீவசக்தி அதிகரிக்கும். அந்த தீய அணுக்கள் நம்ம இடத்துல இருக்கிற வேண்டத்தகாத, விரும்பத்தகாத குணங்களை போக்கி நம்மை இந்த பூ உலகில் காத்து ரட்சிக்கக்கூடிய தேவதைகளாக விளங்குகிறது. மரங்களின் அதிபதிகள், தேவதைகள் வெவ்வேறானவை. ஒவ்வொன்றும் அதே மரத்தின் தன்மைகளை தன்னுள் அடக்கி கொண்டு இருப்பதனால் எந்தெந்த வகை வகையான மனிதர்கள் எந்தெந்த குணக்கேடுகளோடு வருகிறார்களோ அவர்களையெல்லாம் வரவேற்று ஆதரித்து அவர்களை காப்பாற்றுகின்ற, ஏன் அவனுடைய சுவாசத்தை தந்து அவனை பாதுகாத்து அவனை நாம் நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் உள்ள மரங்களில் உள்ள தேவதைகள் உண்மையான சுவாச உணர்வுகளையும் தன்மைகளையும் தம்மை வந்து வணங்கி துதிக்கும் மனிதர்களை சுற்றியுள்ள ஆரோ போன்ற ஒளிக்கற்றைகளை மீது செலுத்தி அவர்கள் இழந்த ஜீவசக்தியை மீட்டு தருகின்றனர். இப்படி அற்புதமான இந்த மர வழிபாட்டை பற்றிய விஷயத்தை முன்னுரையாக தந்திருக்கிறேன். தொடரும்.